நாமும் நமது மரணமும். மகத்தான ஆற்றல்கள் நிறைந்த அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களை மரணம் அடையும். உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே. திருக்குர்ஆன் அத்தியாயம் 4 வசனங்கள் 78. அல்லாஹுவின் விருப்பமின்றி எவரும் மரணிக்க முடியாது. இது நேரம் குறிக்கப்பட்ட விதி. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மரணம் நெருங்கிவிட்டவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1672. மரணம் நமது பிறப்போடு சேர்த்து அனுப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம். படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் சுவைத்தே தீர வேண்டிய கட்டாய வாழ்க்கை சுவை. இவ்வுலகத்திலிருந்து வேறு உலகத்திற்கு ஒவ்வொரு ஆன்மாவையும் பிரவேசிக்க செய்யும் ஒரு வழிப்பாதை. தெய்வீக விசுவாசங்கள் திண்ணமாக உண்மையாகும் திடமான சம்பவமே மரணம். நிர்ணயிக்கப்பட்ட விதியாக இருக்கும் இம்மரணம் ஒவ்வொருவருக்கும் எங்கே வரும், எப்போது நேரும், எந்த ரூபத்தில் நிகழும் என்பதை எவராலும் அறிய முடியாத விஷயமாக வல்ல இறைவன் ஆக்கி வைத்துள்ளான். மனிதர்களிடம் நிகழ்ந்தே தீரக்கூடிய சில விஷயங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாததாக, அவர்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டவையாக உள்ளன. உதாரணமாக பிறப்பும் இறப்பும். எந்த மனிதனும் தான் விரும்பிய மாதிரி பிறக்கவோ தான் விரும்பிய போது மரணிக்கவோ முடிவதில்லை. மாறாக அவைகளெல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனின் கட்டுப்பாட்டில் மட்டுமே நடப்பவையாக உள்ளன. வேறெவராலும் இவற்றை நிகழ்த்த முடிவதில்லை. காரணம், இவைகளெல்லாம் மகத்துவமிக்க அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய, நிகழ்த்தக்கூடிய மறைவான ஞானங்களாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். 5 விஷயங்களை அல்லாஹுவை தவிர வேறெவரும் அறிய மாட்டார். கண்ணியமிக்க இரட்சகன் தனது திருமறையில் கூறும் போது அந்த நேரம் பற்றிய அறிவு அல்லாஹுவிடமே உள்ளது. அவன் மழையை இறக்குகிறான். கருவறைகளில் உள்ளதை அவன் அறிகிறான். தான் நாளை சம்பாதிக்க உள்ளதை எவரும் அறிய மாட்டார். தாம் எங்கே மரணிப்போம் என்பதையும் எந்த உயிரினமும் அறியாது. அல்லாஹ் நன்கறிந்தவன், நுட்பமானவன். திருக்குர்ஆன் அத்தியாயம் 31 வசனங்கள் 34. அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய இந்த விஷயங்கள் அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே நிகழ்த்த முடிந்ததாகவும் உள்ளது. இவைகள் மனித இனத்தின் மீது விதிக்கப்பட்ட அடிப்படைகளாகவும் உள்ளன. பிறப்பு, இறப்பு, மழை, சம்பாத்தியம், மறுமை இவற்றை வேண்டாம் என கூறி மனிதரில் எவரும் ஒதுக்கி தள்ளவோ தப்பிக்கவோ முடியாது. ஒவ்வொருவரும் மேற்கூறிய விஷயத்தில் ஏக இறைவனின் உதவியையும் நாட்டத்தையும் பெற்றே தீர வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளனர். மனிதர்களில் பெரும்பாலோர் தங்களின் மரணத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் மனம் போன போக்கில் உலா வருகின்றனர். நொடிப்பொழுதில் மறைந்துவிடும் உலகின் மீது மோகம் கொண்டு நிலையான மறுமையையும் மரணத்தையும் வெறுக்கின்றனர். யார் வெறுத்த போதும் விரும்பிய போதும் அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கும் காலக்கெடு வந்துவிடுமாயின், அது தனி மனிதனாயினும் சமுதாயமானாலும் ஒரு வினாடி நேரம் கூட முந்தாமலும் பிந்தாமலும் மரணத்தை சந்திப்பார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு வரும் போது சிறிது நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். திருக்குர்ஆன். உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார். பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுகிறீர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 32 வசனங்கள் 11. ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது உயிரை கைப்பற்றுவதற்காக ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். எப்போது கைப்பற்ற வேண்டும் என்று உத்தரவு வருகிறதோ அந்த உத்தரவுக்காக ஒவ்வொரு வினாடி நேரமும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் சான்று கூறுகின்றன. இந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமான எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் இஸ்லாமிய சமுதாயம் இடம் தரக்கூடாது. உயிர் பிரிந்தவுடன் இறந்தவரின் கண்களை மூட வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, என் முதல் கணவர் அபு சலமாவின் இறுதி நாளில் அவரது பார்வை நிலை குத்தி நின்ற போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வந்து அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள். பிறகு உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது என்று கூறினார்கள். ஆகவே மரணமடைந்து விட்டவரின் கண்களை மூடிவிடுங்கள்.
அப்போது அபூ சலமாவின் குடும்பத்தார் சப்தமிட்டு புலம்பி அழுதனர். அல்லாஹுவின் தூதர் அவர்கள், உங்களுக்காக நீங்கள் நல்லதை தவிர வேறெதையும் வேண்டாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் என்று கூறுகின்றனர். மேலும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1678. நல்லோர்களின் உயிர்களை கைப்பற்றுதல். எல்லா வல்ல அல்லாஹுவை அஞ்சி நன்மைகள் செய்து மறுமை வாழ்வே சிறந்தது என்று கூறி நல்லோராக வாழும் நிலையில் அவர்களின் உயிர் கண்ணியப்படுத்தப்படும். மகத்தான இரட்சகன் அல்லாஹ் கூறுகிறான், நல்லோராக இருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் செய்தவற்றின் காரணமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று கூறுவார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை சந்திக்க யார் விரும்புகிறாரோ அவரை அல்லாஹுவும் விரும்புகிறான். யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹுவும் வெறுக்கிறான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அப்போது நான், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் அனைவரும் மரணத்தை வெறுக்கத்தானே செய்கிறோம் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அவ்வாறு அல்ல. ஒரு முஃமினுக்கு இறைவனின் அருள், அவனது சொர்க்கம், அவனது திருப்தி பற்றிய நற்செய்தி கூறப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறான், அல்லாஹுவும் அவனை சந்திக்க விரும்புகிறான். ஒரு காஃபிர் அல்லாஹுவின் வேதனை, அவனது கோபம் பற்றி எச்சரிக்கப்பட்டால் அவன் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறான், அல்லாஹுவும் அவனது சந்திப்பை வெறுக்கிறான் என்று விளக்கமளித்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் திருமதி, இலக்கம் 987. மறுப்போரின் உயிர்கள். படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவின் அருட்கொடைகளை சுகித்துக் கொண்டு அவனை மதிக்காமல் பணியாமல் அல்லாஹுவை மறுக்கும் தீயோர்களின் உயிர் கைப்பற்றப்படும் போது கடுமையான வேதனை செய்யப்பட்டு அவர்களின் உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹுவை மறந்து உலகத்தை அதிகம் நேசித்து எல்லா வகையான வாழ்வியல் அருட்கொடைகளை அல்லாஹுவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி கெட்ட முறையில் அல்லாஹுவை வெறுக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் எந்த வேத ஆதாரமும் இல்லாமல், சான்றுகளும் இல்லாமல் அல்லாஹுவை போன்று வேறு தெய்வமும் உள்ளது என கூறும் கொடுமையான இணை வைப்பை செய்த மறுப்போரின் உயிர்களை வானவர்கள் கடினமான வேதனை செய்து கைப்பற்றுவார்கள். திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான், ஏக இறைவனை மறுப்போரின் முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடித்து அவர்களை கைப்பற்றும் போது சுட்டரிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவதை நீர் பார்க்க வேண்டுமே. நீங்கள் செய்த வினையே இதற்கு காரணம். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல. மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இறந்து விட்டால் அவர் மறுமையில் செல்ல வேண்டிய இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கவாசியாக காட்டப்படும், நரகவாசியாக இருந்தால் நரகவாசியாக காட்டப்படும். கியாமத்து நாளில் அல்லாஹ் எழுப்பும் வரை இதுவே உனது தங்குமிடமாகும் என்று அவருக்கு கூறப்படும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் திருமதி, இலக்கம் 992. அல்லாஹுவின் தூதர் அவர்களை கடந்து ஒரு பிரேதம் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அவர்கள் ஓய்வு பெற்றவராவார் அல்லது பிறருக்கு ஓய்வு அளித்தவராவார் என்று சொன்னார்கள். மக்கள், அல்லாஹுவின் தூதரே, ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள், இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இறக்கும் போது இவ்வுலகத்தின் துன்பங்களிலிருந்து ஓய்வு பெறுகிறார். பாவியான அடியான் இறக்கும் போது அவனின் எல்லா விதமான தொல்லையிலிருந்தும் மற்ற அடியார்கள் நாடு, நகரங்கள், மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன. அறிவிப்பவர் அபு ஹதாதா ஹாஃபினுஸ் ரிஃப்இ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1932. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தன் திருமறையில் தமக்குத்தாமே தீங்கு இழைத்தோரை வானவர்கள் கைப்பற்றும் போது நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை என்று அவர்கள் சமாதானம் பேசுவார்கள். அவ்வாறில்லை. நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் அறிந்தவன். நரகத்தின் வாசல்கள் வழியாக நுழையுங்கள், அதில் நிரந்தரமாக தங்குவீர்கள். பெருமை அடித்தோரின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. திருக்குர்ஆன். நாங்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடி அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாடு துறந்து சென்றோம்.
எங்களுக்காக பிரதிபலனை அளிப்பது அல்லாஹுவின் பொறுப்பாகிவிட்டது. எங்களில் சிலர் தமக்குரிய பிரதிபலனில் எதையும் இவ்வுலகில் அனுபவிக்காமலேயே உலகை பிரிந்து சென்று விட்டனர். அவர்களில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டார்கள். அவருக்கு கபன் அணிவிக்க துணி ஒன்று மட்டும் அவருடைய உடைமைகளில் கிடைத்தது. அதை கொண்டு அவரது தலைப்பகுதியை மறைத்தால் கால்கள் வெளியே தெரிந்தன, கால்களை மறைத்தால் தலை வெளியில் தெரிந்தது. ஆகவே அவரது தலைப்பகுதியை அந்த துணியால் மறைத்துவிட்டு அவருடைய கால்கள் மீது இத்கீர் எனும் ஒரு வகை வாசனை புல்லையிட்டு மறைக்குமாறு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அறிவிப்பவர் ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1715. ஆகவே மரணத்தை பயந்து அல்லாஹுவை அஞ்சி நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும்.